கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் ஆல்ரெடி ஒரு கேஸை பற்றி பார்த்துருந்தோம். அந்த மஞ்சுநாதர் கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாடிஸ் வந்து புதைச்சிருக்கிறதா, அங்கே வேலை செஞ்சவர் சொல்லியிருக்கிறதா ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்க்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான், அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த வீடியோ. என்ன நடந்திருக்குன்னா, அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த சாட்சி சொல்கிற ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வாங்க சில இடத்துல காமிக்கிறேன், அந்த இடத்துல வந்து நிறைய பணங்கள் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. முதல் 2 நாள் வந்து கூட்டு போன இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சைட் வந்து தோண்டி பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அதில் ஃபர்ஸ்ட்டு டேயில் மட்டும் ஒரு பேன் கார்டு மட்டும் கிடச்சிருக்குது. அந்த பேன் கார்டு வந்து சுரேஷ்ன்ற ஒருத்தரோடது பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கூட வந்து இன்னொரு ஏடிஎம் கார்டு இருந்திருக்கு. அந்த ஏடிஎம் கார்டு யாராவது லக்ஷ்மின்றவங்களுது. அது யாருதுன்னா வந்து இந்த சுரேஷோட அம்மா அது. இந்த சுரேஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த சுரேஷ் வந்து இந்த வருஷத்துலேயே வந்து பிகினிங்லேயே மார்ச் மாதத்துலேயே வந்து ஜாண்டிஸ் வந்து இறந்துட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணதாகவும் அப்போ வந்து தொலைச்சதாகவும் அந்த ஏடிஎம் கார்டு தான் இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிச்சு, 2வது நாள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடும்போது 2வது நாளும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 5 இடத்த வந்து தோண்டி பார்த்துட்டாங்க. எந்த ஆதாரமும் கிடைக்கல இந்த பேன் கார்டை தவிர்த்து. அந்த பேன் கார்டு வந்து அங்கே வந்து போனதில் அது ஆதாரமாக கருத முடியாது. சரின்னு சொல்லிட்டு ஜூலை 31 ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அதாவது 6வது இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடம் தான் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் குறிப்பிட்ட அந்த ஆத்தங்கரை, அந்த கோவிலுக்கு பின்புறம் இருக்க ஆத்தங்கரை ஓரம், அந்த இடத்துல தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல. அந்த இடத்துக்கு எல்லோரும் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு 10-20 பேர் கூட போயிருக்கிறாரு. ஆல்ரெடி 20 போலீஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து 30 போலீஸாக போங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஜிபி வந்து அனுப்பிச்சிருக்கிறாப்புல. இதுக்கெல்லாம் அந்த கேஸ் நடத்துறதுக்கு வந்து எஸ்ஐடின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க, குழு வச்சுருக்காங்க. அந்த குழுக்கு வந்து ரிட்டையர்டு டிஜிபி மொஹந்தின்றவர் இருக்கிறாப்புல, தலைமை தாங்குறாப்புல. சரி, அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு 30 பேரும் போகிறாங்க. பள்ளம் தோண்டுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 8 பிணங்கள் வந்து அங்கே புதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தோன்றாங்க கிட்டத்தட்ட 13 எலும்புகள் வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து முழு உடம்பு சம்மந்தமான தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு முழு உடலும் வந்து எலும்பு கூடு கிடச்சிருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஃபாரன்சிக் சொல்கிற இந்த ஆய்வுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத பிற்பாடு தெரிய வரும். இது ஏற்கனவே வந்து இந்த கோயில் நடத்துகிறவங்க ஜெயின் சமூகத்தினர்னு சொல்கிறாங்க. ஒரு மஞ்சுநாதர் அப்படின்ற சிவன் கோயிலுக்கும் ஜெயினுக்கும் என்ன சம்மந்தம் புரியல. பட் ஆனால் இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட பரம்பரையாக ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இவங்க தான் அந்த கோயிலை வந்து நிர்வகிச்சுன்னு வராங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த ஊரையே வந்து இவங்க ஆக்கிரமிச்சு தான் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம கோயில் இருக்குது, பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, இடம் கேட்குறாங்க, அவன் கொடுக்க மாட்டானோன்னு கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த இடம் ஓனர் வந்து ஆளே இல்லாத போயிடுறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஊர்லேயே சுற்றுப்பட்டு ஊர்லேயே நிறைய இடத்த வந்து இவங்க வளைச்சி போட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது. பட் ஆனால் அஃபிஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. அதே மாதிரி இந்த வந்து 13 எலும்புக்கூடு கிடச்சிது, இல்லை முழு உடல் எலும்புக்கூடு கிடச்சிதுன்றது அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. இந்த நியூஸில் வந்த விஷயந்தான் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இதற்கிடையே வந்து அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, அந்த கோவிலுக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது, அதை களங்கத்தை வந்து எதுவும் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆய்வு நடத்துங்கன்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி தான் நடத்துகிறாங்க. சரி, இந்த பள்ளம் தோண்டும் பொழுதே வந்து இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்படும் போதே திடீர்னு என்ன ஆச்சுன்னா வந்து ஜோன்னு மழை. ஏன்னா இப்போ தான் வந்தோம், உண்மையை கண்டுபிடிக்கலாம் வந்தால் இந்த இடத்துல வந்து ஜோன்னு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, என்னப்பா முக்கியமான நேரம் இந்த டைமில் மழை பெய்யாது, சரி என்ன பண்ணுறது, மழையை நம்ம தடுக்க முடியாது. சரி, மொத்த டீமும் வந்து ஏற கட்டின்னு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 13 இடத்த வந்து இந்த வேலை செய்கிறவர் வந்து சொல்லிக்கிறாப்புல. வேலை செஞ்சவர் இப்போ செய்யலை, வேலை செஞ்சவர் சொல்லிக்கிறாப்புல. 13ல் 6 இடம் தான் வந்து இது வரைக்கும் தோண்டியிருக்கிறாங்க. 6 இடத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 7 இடம் இருக்குது. இந்த 6வது இடமே இன்னும் முழுசாக வந்து தோண்டப்படல. இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் தான் நிறைய பேர் வந்து புதைக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகம் எல்லாருக்குள்ளும் எழுது. அதே மாதிரி அந்த ஊர் மக்களுமே வந்து இதை பற்றியே பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. இதை பற்றி பேசினாலே நம்ம வந்து இல்லாத போயிடுவோன்ற வந்து எல்லா மக்களுக்கும், அந்த ஊர் மக்களுக்கு அச்சமாக வந்து இருக்குது. இந்த கோயிலை நிர்வகிக்கிற அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பெண்களை வந்து இப்படி தான் வந்து கூப்பிட்டு வந்து நடனம் ஆடுறதுலாம் அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க ராஜா காலத்தில், அதாவது ரொம்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி வந்து பெண்களை கூப்பிட்டு இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் பண்ணி அவங்களாம் வந்து சாகடிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் வந்து இப்போ தான் வாயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த கேஸ் விஷயமாக வந்து ஃபர்தராக வந்து அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கேஸ் விஷயமாக ஏதேனும் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.